ஹாய். நான் ஏற்கனவே சொன்னது தான். என்னோட கார்டன்லயே இந்த 2 செடியும் தான் ரொம்ப பெரிய ரோஸ் செடியா நிக்குது. அதுலயும் குறிப்பா இந்த பிங்க் ரோஸ் ரொம்ப பெருசு பெருசா பூவா பூக்கும். நெறைய பூக்கும். ரொம்ப வாசனையாவும் இருக்கும். ரொம்ப ஹைட்டா வளர்ந்துரும். கடகடகடன்ட்டு வளர்ந்துரும். இந்த பூ மொத்தம் 6 பூ இன்னைக்கு பறிச்சிருக்கேன். ரொம்ப பெரிய பூ கை நெறஞ்சிருக்குது. அப்புறமா நீங்க பார்க்கறது வந்து ரெட் ரோஸ். இந்த ரெட் ரோஸ் வந்து 2 பூ தான். ஆனா இது வந்து 3 டேஸ் தான் நிக்கும். அதுக்கு மேல கொட்டிரும். ஆனா பிங்க் ரோஸ் பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு 2 வீக்ஸ் பக்கத்துல செடியில அப்படியே நிக்கும். கொட்டவே கொட்டாது. அதுக்கப்புறம் தான் அது வாடும். மொத்தமா என் கையில 8 பூ இருக்கு. பிங்க் ரோஸ்ல 6 பூவும், ரெட் ரோஸ்ல 2 பூவும். கை நெறஞ்ச மாரி நெறையவே இருக்கு. ரொம்ப வாசனையான பூக்கள் தான். இந்த 2 ரோஜாவும் நல்ல வாசனையா இருக்கும். நான் பெரிய பெரிய தண்டாவே வெட்டி எடுத்துப்பேன். ஏன்னா, அது சீக்கிரம் கடகடன்ட்டு வளர்ந்துரும். அதனால தான். அதுக்கப்புறம் நீங்க பார்க்குற நாட் ரோஸ், பன்னீர் ரோஸ், அப்புறமா 7 டேஸ் ரோஸ். 7 டேஸ் ரோஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா கட் பண்ணி விட்டோமா, இதான் ஃபர்ஸ்ட் பூ பூக்குது. நல்ல வாசனை. அதுலயும் இந்த குறிப்பா இந்த பன்னீர் ரோஸ் வாசனை நல்ல வாசனையா இருக்கும். மொத்தமா சேர்த்து எல்லா பூக்களையும் நான் கையில எடுத்துக்கிட்டேன். பிங்க் ரோஸ்ல 6ம், ரெட் ரோஸ்ல 2ம், பன்னீர் ரோஸ் 1ம், நாட் ரோஸ் 1ம், 7 டேஸ் ரோஸ் 1ம். இந்த பூக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.